அப்பா புரிந்து கொண்டால் எளியவர். எண்ணம் எழுத்து நைத்ருவன். அப்பாவை பத்தி முழுசா புரிஞ்சவங்களுக்கு இந்த எபிசோடோட முடிவில் கண்கள்ல கண்ணீர் வரும். புரியாத புதிரா பார்க்கறவங்களுக்கு அப்பான்னா யாருங்கிறது புரிய வரும். இந்த அப்பா ரொம்ப மாறிட்டார். என்னுடைய நினைவு தெரிஞ்ச வரைக்கும் விழுந்து விழுந்து என்னை கவனிச்ச அப்பாவோட குணங்கள் இன்னைக்கு மாறி போச்சு. என்னை ஓயாம தோல்ல தூக்குவார். எனக்கேத்த விளையாட்ட விளையாடுவார். நான் கீழே விழுந்தா தானே கீழே விழுந்தா மாதிரி பதறுவார். தன் சக்திக்கு மேல எனக்காக செலவழிச்சார். அப்படிப்பட்ட அந்த பாசம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போச்சு. இப்பெல்லாம் ரொம்ப கண்டிப்பா காட்டுறார், அதிகமா கோவப்படுறார், பல சமயங்கள்ல அமைதியாவே இருக்கார். எதை பேசணுமோ அதை மட்டும்தான் பேசுறார். மனசை விட்டு பாராட்டினதெல்லாம் இப்ப இல்லை. எதையாவது நான் வாங்கி கொடுத்தாலும் வேண்டா வெறுப்பாதான் ஏத்துக்கிறார். கட்டாயமா இந்த மாற்றங்கள் நம்ம எல்லாருக்குமே புதுசாதான் இருக்கும். அதுதான் அப்பாவோட பண்பு. அதுக்கு பின்னால ஆழமான காரணங்கள் இருக்கு. நீங்க குழந்தையா இருக்கும்போது உங்க உயிருக்கு பாதுகாப்பு கொடுத்தவர் அப்பா தான். கீழே விட்டு நீங்க நடக்கும்போது கால் வலிக்குமோன்னு உங்களை தூக்கி சுமந்து நடந்தவரும் அப்பா தான். அடிபட்டு செப்டிக்கானா கால் ஊனமா போயிடுமோன்னு கவலைப்பட்டவரும் அப்பா தான். ரோட்ல நடக்கும்போது நீங்க அவருடைய கையை பிடிச்சு நடக்க பழக்கப்படுத்தினவரும் அப்பா தான். இதுக்கெல்லாம் காரணம் உங்களுக்கான பாதுகாப்பு. வாழ்க்கையில இருக்கும் உறவுகள்ல இருந்து உதிரிகள் வரைக்கும் சொல்லி கொடுத்தவர் அப்பா தான். அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு போகும்போது உங்களை காப்பாத்துற பொறுப்பு அவருக்கு இருந்தது. தவறு செய்யாத குழந்தையா வளர்க்கணுங்கிற போராட்டம். இந்த காலகட்டங்கள்ல தான் நீங்க நினைக்கிற கண்டிப்பு, அதிகாரம், உங்க ஆசைக்கு இல்லைன்னு சொல்லக்கூடிய பதில்கள், இது எல்லாமே ஒரு அப்பா கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய பண்புகள். அவருடைய போதனைகள் நமக்கு போலியா தெரியும். அவருடைய அடக்கம் நமக்கு அகங்காரமா தெரியும். அவருடைய குறைச்சலான பேச்சு நமக்கு பழக தெரியாதவரா தெரியும். அவருடைய எளிமை நமக்கு அவர் வலிமை இல்லாதவரா தெரியும். அவருடைய கருத்துக்கள் நமக்கு கட்டளைகளாக தெரியும். ஆனா அவருக்கு வாழ்க்கையில தெரிஞ்சதெல்லாம் நமக்கு தெரியாது. அவர் ஒரு விஷயத்துல வேணாம்னு சொன்னா அதுக்கு காரணம் இருக்கும். அதை நாம புரிஞ்சிக்காம அவருடைய ஈகோவை பார்க்கறதும் சகஜம்தான். அடுத்த பருவத்துல உணர்ச்சிகளை அடக்கும் முறைய சொல்லாம சொல்லி காட்டுவார். அது எல்லாமே செயல் ரூபத்துல தான் இருக்கும். இது ஆபத்து காலம். அந்த சுமை உங்களை தாக்கிடுமோங்கிற பயம் அவருக்கு இருக்கும். அதனால அவர் கண்டிப்பா இருக்க வேண்டிய கட்டாயம் இந்த காலத்துல இருக்கு. அதுதான் உள்ளன்பு. அந்த உள்ளன்பை ஒரு சின்ன கதையில புரிஞ்சுக்கலாம். ஒரு இளைஞன் 2 வீலர் வண்டியில போகும்போது சின்ன ஆக்சிடென்ட் ஆறுது. எதிரில் இன்னொரு 2 வீலர்ல வேகமா வந்தவன் இவன் மேல மோதி அவனும் கீழே விழுந்து அவனுக்கு அடிபடுது. இந்த இளைஞனும் கீழே விழுந்து இவனுக்கும் பலமா அடிபடுது. நம்ம ஊர்ல தான் தெரியுமே, காப்பாத்த வந்தவனும் வேடிக்கை பார்த்தவனும் அந்த இடத்த சுத்தி நின்று நியாயம் பேசி நின்னாங்க. அந்த இளைஞன் முதல்ல அவனுடைய அப்பாவுக்கு தான் போன் செய்யறான். அந்த மாதிரி பயம் வந்தா எல்லா பிள்ளைகளுக்கும் அப்பாவோட ஞாபகம் தான் முதல்ல வரும். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அப்பா தான் பிரதான உதவியாளர். அப்பாவும் போனை எடுக்கிறார். இவன் இங்க நடந்ததை சொல்றான். அப்பா அதை கேட்டுட்டு, நீ சரியா ஓட்டுனியா, எதிர வந்தவனுக்கு ஏதாவது ஆச்சான்னு 2 கேள்விகளை கேட்கிறார். இந்த இளைஞனுக்கு ஒரே கோபம். தனக்கு ஏதாவது ஆச்சுன்னு நினைக்காம எதிர வந்தவனுக்கு ஏதாவது ஆச்சான்னு கேட்கிறானே, இவெல்லாம் ஒரு அப்பனான்னு நினைக்கிறான். அந்த நினைப்பிலேயே மேல எதுவும் பேசாம ஒரு விதமா சமாளிச்சு அடிப்பட்ட உடம்போட வீட்டுக்கு வர்றான். அதே சமயம் ஆபீஸ்ல இருந்த அவன் அப்பாவும் பாதி நாள் லீவை போட்டுட்டு தன்னுடைய மகனுக்கு என்ன ஆச்சோன்னு நினைச்சபடியே அவரும் வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுதான் தாமதம். என்னங்க, நம்ம பையனுக்கு இவ்வளவு பெரிய அடி, அதை கேட்காம எதிராளிக்கு ஏதாவது ஆச்சுன்னு கேக்குறீங்களே, உங்களுக்கு நம்ம பிள்ளைன்னு பரிதாபம் கூட இல்லையேன்னு அந்த அம்மா கேட்கறாங்க. என்ன 2 பேரும் நான் கேட்டதை பெருசு செய்யறீங்க, நான் காரணத்தோட தான் கேட்டேன்னு சொல்லி அமைதியா இருக்கார். அதையும் தவிர அடி ஒன்றும் பெருசா படல, 10 நாள்ல சரியா போயிடும்னு சொல்றார். அதை கேட்ட அந்த பையனுக்கு இன்னும் கோபம் அதிகமாகி அவரை மரியாதை இல்லாம பேசி அவரை கண்டா பிடிக்கலன்னு சொல்றான். அன்னைக்கு ராத்திரி பையன் தூங்கினதும் மருந்தை எடுத்து அவனுக்கு அடிப்பட்ட இடத்துல மெதுவா தடவி விட்டு அவனுடைய தலைய மெதுவா கோதி விட்டு மனசு வருத்தப்பட்டு தனக்குள்ளேயே அழறார் அந்த அப்பா. அதை அவருடைய மனைவி பார்த்துட்டு,
இவ்வளவு பரிவு இருக்கிற நீங்க அந்த சமயத்துல சரியா பேசி இருக்கலாமேன்னு கேக்குறாங்க. அப்போ அந்த அப்பா சொல்றார், அவன் மேல பாசமும் அன்பும் இல்லைன்னா ஆபீஸ்ல பாதி நாள் லீவ் போட்டு வந்திருக்க மாட்டேன். அதே மாதிரி நான் எதிரில் இருந்தவனுக்கு எப்படிப்பட்ட காயம்னு கேட்டதுக்கு காரணம் அதை வச்சுதான் இவனை காப்பாற்ற முடியும்னு கேட்டேன். அது இல்லாம ஒண்ணு இல்லடா பாத்துக்கலாம் வான்னு நான் சொல்லியிருந்தா நாளைக்கு எந்த விதமான ஆபத்தானாலும் பிரச்சனையானாலும் அப்பா நம்மளை காப்பாத்துவார்னு நம்பி தன்னுடைய தைரியத்தை இழந்துடுவான். ஆனா அது நல்லதில்லை. அது வாழ்க்கையில ஒருத்தரை சார்ந்து இருக்கணும்ன்ற நிலைமையில கொண்டு போய் விட்டுடும். அதே மாதிரி அவன் கை காலில் அடிபட்டத ரொம்ப பெரிய காயம்னு நாமே அவன் எதிர்க்க சொன்னா பயத்துல அது அவனுக்கு இன்னும் பெருசா தெரியும். அதை தாங்குற மனோதைரியமும் இருக்காது. நாளைக்கு அவன் வாழ்க்கையில இந்த மாதிரி சங்கடங்கள் வரும்போது தனியா நின்று போராடுற தைரியம் வரணும்னு தான் நான் அப்படிலாம் நடந்தேன்னு சொன்னவர் இன்னொரு தடவை மகனை பார்க்க அந்த ரூமுக்குள்ள போனார். இந்த சின்ன கதையிலேருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, நமக்கு தெரியாம அன்பை காட்டுறதுல அப்பாவை விட்டா யாரும் கிடையாதுங்கிற ஒரு சின்ன விஷயம்தான். அப்பாவோட கடைசி வாழ்க்கை கட்டம் அந்த அழுத்தமான எல்லா பொறுப்புகள்லேருந்தும் விடுதலை கிடைக்கிறது தான். இவ்வளவு வருஷமா பேசப்படாத பாசம் நிலையான பாசமா மாறும். அந்த சமயத்துல அவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னு தெரியுமா? என்னுடைய மகனோ மகளோ அன்பா என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும்னு நினைப்பார். அதுதான் அவருடைய பெரிய எதிர்பார்ப்பு. ரொம்ப சின்ன ஆசை, அவ்வளவுதான். நமக்கு இப்ப இருக்கிற தாக்கங்கள்லாம் அன்றைய காலகட்டங்கள்ல அவருக்கும் இருந்தது. இருந்தாலும் நமக்காக நேரத்தை ஒதுக்கினாருங்கிற விஷயத்த நாம மறந்து போறோம். நம்மளுடைய சின்ன வயசுல திரும்ப திரும்ப கேட்ட கேள்விகளுக்கு ஒரே பதில போர் அடிக்காம சொல்லி கொடுத்த அப்பாவுக்கு இன்னைக்கு நம்மளால அவருடைய ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல சோம்பேறித்தனமா இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அவருடைய வயசான காலத்துல நாம திரும்ப செய்யணும்னு எதையும் எதிர்பார்த்து நமக்காக செய்யல. நம்ம பேர்ல இருக்கிற பாசமும் அன்பும் தான் அவரை அந்த மாதிரி செய்ய சொன்னது. அம்மாவோட ஆதங்கத்தை பார்க்கலாம், ஆசைகளை பார்க்கலாம், ஆத்ம திருப்தியையும் ஏன் ஏக்கங்களை கூட எளிதா பார்க்கலாம். ஆனா அப்பா தன்னுடைய ஆதங்கத்தை சொல்ல மாட்டார், ஆசைகளை வெளியில காட்டவே மாட்டார், திருப்திய வாயால சொல்ல மாட்டார், அவருடைய ஏக்கங்களை நாம எளிதா யோசிக்கிற அளவுக்கு விடமாட்டார். அதுதான் அவருடைய பண்பு. அம்மா பாசத்தை பிழிஞ்சு கொட்டுற மாதிரி அப்பாவுக்கு பாசத்தை காமிக்கவே தெரியாது. பாராட்டி சொல்றது அவங்க பரம்பரையிலேயே இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு அமைதியா இருப்பார். அப்பாவோட பாராட்டுல ஒரு அளவுகோல் இருக்கும். இதோட இருக்காத, இது போராது, இன்னும் மேல போகணும், இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை சொல்லி பாராட்டி முடிச்சிடுவார். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் விஷம்னு நாம கேள்விப்பட்டிருக்கோம். அதை கச்சிதமா அனுசரிப்பார் அப்பா. ஆசையா பேசணும்னு நினைப்பாரே தவிர அதையும் ஒரு அதட்டலா தான் சொல்வார். அதுக்கு அன்பு இல்லைன்னு அர்த்தமா? அப்படி இல்லை. அந்த அப்பான்னு சொல்ற போஸ்டுக்கு இருக்கிற பண்புகள். இதைத்தான் நாம பல நேரங்கள்ல தவறா புரிஞ்சுக்கிறோம். இப்போ நாம செய்ய வேண்டிய நன்றி கடன் அவரை புரிஞ்சுக்கிறது தான். அவர் இருக்கும் போதே புரிந்து கொண்டால் நல்லது. ஒரு 10 நிமிஷம் கார்த்தாலையும் சாயங்காலமும் அவருக்காக டைம் ஒதுக்கி அவர் கூட பேசினாலே போதும். அந்த சந்தோஷத்துல அவர் உலகத்தையே பார்த்துடுவார். அப்பா இருந்த போது அவருடைய முகத்தை சரியா பார்க்க விட்டுட்டோமேன்னு நினைச்சு இன்னைக்கும் அவருடைய போட்டோவை பார்த்து துக்கம் தொண்டை அடைச்சு நிக்கிறவங்க நம்மள பல பேர் இருக்கோம். அப்பா மாறவில்லை. அப்பா இருப்பவர்கள் அவரை கொண்டாடுங்கள், இல்லாதவர்கள் நினைத்து பாருங்கள். எண்ணம் எழுத்து நைத்ருவன்.